நீங்கள் ஸ்பேஸில் இப்போது ஏதோ ஒரு இடத்துல மிதந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேஸ் ஜெயிண்ட் வியாழன் கிரகம் ஜூபிட்டர் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு இந்த வியாழன் கிரகத்தோட ரெட் கலர் ஆரஞ்சு கலர் க்ளவுட்ஸ்லாம் செம்ம வேகமாக வெறித்தனமாக சுற்றுறத பார்க்க முடியுது. இப்போ உங்களோட க்யூரியஸான மைண்டுக்கு ஒன்று தோணுது. கையில் இருக்கக்கூடிய தீக்குச்சியை பற்ற வச்சு இந்த ஜூபிட்டர் கிரகத்துக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளோட வியாழன் கிரகம் சூரியன் போல் கொழுந்து விட்டு எரியுமா? இல்லை அந்த செகண்டே ஒரு டைம் பாம் மாதிரி வெடித்து செத்துருமா? இல்லைனா இதை விட கிரேசியான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? நான் உங்களோட ஐபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்சிக்னிஃபிகண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். வியாழன் கிரகத்தில் ஒரு தீப்பொறியை உண்டாக்குனா என்ன ஆகும்? இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சயின்ஸ் நம்ம படிச்சுட்டு போனால் இன்னும் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்மளோட வியாழன் கிரகம் பேசிக்காக ஒரு கேஸ் ஜெயிண்ட். இது முழுக்க முழுக்க ஹைட்ரஜன், ஹீலியம், அப்புறம் கொஞ்சம் மீத்தேன், அமோனியா, அப்புறம் வாட்டர் வேப்பர், இந்த மாதிரி வாயுக்கள் தான் உருவாயிருக்கு. இப்போ இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே எரியும் தன்மையுடைய ஒரு கேஸ். இன்ஃபேக்ட் இது ஒரு வெடிக்கும் தன்மைனா அந்த பாம் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா வெடித்து சதுரக்கூடிய ஒரு எலமெண்ட்டில் இது ஒரு மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் தான். என் ராக்கெட்லலாம் ஃபியூவலுக்கு பெட்ரோலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹைட்ரஜன் தான். இப்படிப்பட்ட கேஸ் தான் நம்மளோட வியாழன் கிரகம் முழுக்க இருக்குது. அப்போ சின்ன ஒரு தீப்பொறி உண்டாக்குறது மூலிமா மொத்த வியாழன் கிரகத்தையும் நெருப்பால் சூழ முடியுமா? ஆனால் இங்கே தான் கான்செப்டே சிக்கல ஆரம்பிக்குது. ஹைட்ரஜன் எரியும் தன்மையுடைய கேஸ் தான். வெறும் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் மட்டும் போதாது. நம்ம எப்படி பூமியில் நெருப்பு பற்ற வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்பேஸில் பண்ண முடியாது. ஏன்னா நெருப்பு உருவாக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 விஷயம் வேணும். ஒன்று ஃபியூவல், எரிக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் சொல்லுவாங்கள்ல. இப்போ கட்டையை எரிக்க போகிறீங்கன்னா கட்டை, அப்படி இல்லைன்னா குச்சி எரிக்க போகிறீங்கன்னா குச்சி, நம்மக்கிட்ட குச்சி இருக்குது. ரெண்டாவதாக ஹீட்டு வேணும். ஹீட்டுன்றது ஆற்றல், நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அப்போ தான் நம்மளால் ஸ்பேஸில் நெருப்பு உருவாக்க முடியும். ஸ்பேஸில் ஹீட்டுன்றதே இருக்காது. ஸ்பேஸோட டெம்பரேச்சரே -270 டிகிரி கீழே இருக்கும். அதுக்கப்புறம் 3வதாக ஆக்சிஜன்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்மளோட பூமியில் 21% ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே நெருப்பு உருவாக்கணும்னா அந்த நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன்ன்றது ரொம்பவே முக்கியம்னு முதல்ல சொல்லியிருப்பேன். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல கூடிய சீக்கிரத்தில் இந்த உருவாக்கின நெருப்பு அணைஞ்சு போயிடும். நம்மளோட வியாழன் கிரகத்தில் ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன்ன்றது சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். அப்போது வியாழன் கிரகத்தில் நெருப்பு பற்ற வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பும் இல்லை. இங்கே சில பேர் அறிவுபூர்வமாக கேட்கலாம், ஸ்பேஸில் ஆக்சிஜன் இல்லை, சூரியன் கிட்ட மட்டும் ஆக்சிஜன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இல்லை தான். அப்புறம் எப்படி அங்கே நெருப்பு உருவாதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் நெருப்பு உருவாக்குற வேறு மெக்கானிசம் யூஸ் பண்ணுது. இதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்லுவாங்க. இதை அணு இணைப்பு ரியாக்ஷன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. 2 ஆட்டம் ஒன்றா ஃபியூஸ் ஆகி இந்த ஃபியூஸ் ஆகிறது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அண்ட் கிராவிட்டினால ஒரு ஹெவியான ஆட்டம் உருவாக்கும். இந்த ஹெவியான ஆட்டம் உருவாகிறதுனால அதிகப்படியான ஆற்றல் வெளியே வரும். இதுதான் வெளிச்சமாக நெருப்பாக வெளியே வருது. இப்படி தான் நம்ம சூரியன் எரியுது. இதே மாதிரி நம்ம வியாழன் கோள் எரிய முடியாது. ஏன்னா வியாழன் கோள் அந்தளவுக்கு பெருசு கிடையாது. ஸோ போதுமான நிறை நம்ம வியாழன் கோளுக்கு இல்லாததுனால அதில் நியூக்ளியர் ஃபியூஷனுக்குள்ளே போக முடியல. அதனால் அந்த வழியிலையும் நம்மளால் நெருப்பை நம்ம வியாழன் கோளால் உருவாக்க முடியும். அதனால் நம்ம நார்மலாக ஆக்சிஜனை வச்சு நெருப்பு உண்டாக்குற வழியே செக் பண்ணுவோம். சூரியன் அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லை. சரி, இப்போ நீங்கள் ஒரு தீக்குச்சியை வச்சுக்கிட்டு எப்படியாவது நான் பற்ற வச்சே ஆகணும்டா ஜூபிட்டரை அப்படின்னு ஒரு குறிக்கோளில் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் சில ஐடியா சொல்கிறேன். இப்போ ஆக்சிஜன் இல்லாதது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய குறையாக தெரியுது. எப்படியோ நம்மளோட ஜூபிட்டர் இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜனையும் எரிக்கும் அளவுக்கு நம்ம ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போமே. அந்த ஆக்சிஜன் நீங்கள் சப்ளை பண்ணணுன்னா அதுவே டவுட்டு தான். ஏன்னா சூரிய குடும்பத்திலே அந்த அளவுக்கு ஆக்சிஜன் இல்லவே இல்லை. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜூபிட்டர் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாத்தையும் எரித்து முடிக்கணும்னா நம்ம ஜூபிட்டர் போல் 6 கிரகம் முழுக்க ஆக்சிஜனாலே உருவானதை நம்ம ஜூபிட்டரோட சேர்த்தா மட்டும்தான் அதை நம்ம ஃபுல்லாக எரிக்கவே முடியும். அப்படி இல்லைனா நெருப்பு இல்லை. சரி, எப்படியோ நீங்கள் சொல்லிட்டீங்க, டேய் என்கிட்டலாம் நீ இப்படி பேசக்கூடாதுடா, நான்லாம் யூனிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணுறவன்டா, நான்லாம் யூனிவர்ஸ் லெவலில் ஷேர் மார்க்கெட் வச்சு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கெல்லாம் ஆக்சிஜன் ரிசோர்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, உங்களை நான் பாராட்டுறேன். உங்கள்கிட்ட ஆக்சிஜன் இருக்குது, உங்கள்கிட்ட தீக்குச்சி இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஆற்றல் இல்லையே. அதாவது நெருப்பு உண்டாக்குறதுக்கு
போதுமான இனிஷியல் டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெருப்பையே உருவாக்க முடியும். நம்மளோட பூமியில் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 25லேருந்து 30. இது வந்து நெருப்பை ஈஸியாக உருவாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்மளோட வியாழன் கிரகத்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரில் -110°C. இந்த டெம்பரேச்சரில் ஆற்றலோட அளவு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் தீக்குச்சியை வச்சு என்ன தான் வந்து தேய்ச்சாலும் நெருப்போட ஸ்பார்க்கே வராது. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, தண்ணியில் நினச்ச தீக்குச்சியை நம்மளால் பற்ற வைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா அந்த தீக்குச்சியில் டெம்பரேச்சர் அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நெருப்பும் ஸ்பார்க் ஆகாது. இதே மாதிரி தான் ஸ்பேஸ்லேயும் தண்ணி ஊற்றின குச்சி மாதிரி நீங்கள் என்ன தான் தேய்ச்சாலும் நெருப்பே அந்த ஸ்பார்க்கே வராது. அதனால் நீங்கள் என்ன தான் தலையில் நின்னா கூட தீக்குச்சி மூலியமாக உங்களால் நெருப்பு உருவாக்கவே முடியாது. ஆனால் ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேனே, ஜூபிட்டர் எரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் போதுமான ஆக்சிஜனை கொடுத்துட்டீங்க. இதனடா சொன்ன போதுமான ஆற்றல் இல்லை, எப்படிடா எரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்புறத்தில் இல்லை. ஆனால் ஜூபிட்டரோட அட்மாஸ்பியருக்குள்ளே இடி மின்னல் இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவுலேயே இருக்கும். சொல்லப்போனால் ஜூபிட்டரோட இடி மின்னலுக்கு முன்னாடி நம்மளோட உலகத்தில் இருக்கக்கூடிய இடி மின்னல்லாம் ஒரு நூல் குண்டு மாதிரி. இப்போது நினச்சி பாருங்கள், ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய அந்த இடிலாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான அளவில் லைட்னிங் மட்டுமே இருக்கும். சத்தம்லாம் காது கிழிஞ்சிரும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுன்றது ஒரு பெரிய டவுட்டு தான். இன்கேஸ் உங்களுக்கு உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் இருந்ததுன்னா, சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வியாழன் கிரகத்தில் விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ ஐகார்டில் ஷோ ஆகும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் பார்த்துட்டு வாங்க. பேக் டு தி கான்செப்ட். இப்போது வியாழன் கிரகத்தில் நீங்கள் போதுமான ஆக்சிஜன் கொடுத்ததுனால இந்த இடி மின்னலால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து ஒரு இன்டென்ஸான நெருப்பு செயின் ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். இந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்கள் ஜூபிட்டருக்கு வெளியே தீக்குச்சியை வச்சுக்கிட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சிஜன் கொடுத்த உடனே ஜூபிட்டரோட அட்மாஸ்பியரில் கட்டன்னு நெருப்பு பற்ற வைக்க ஆரம்பிக்கும். அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் உருவாக்கக்கூடிய ஸ்பார்க் என்ன ஆகும்னா, டக்குன்னு வந்து ஆக்சிஜனை பயன்படுத்தி ஹைட்ரஜனை எரிக்க ஆரம்பிக்கும். இது வந்து எப்படின்னா, தீபாவளிக்கு வைப்பீங்களா பட்டாசு, டமால்னு வெடிக்குமே, அந்த மாதிரி நம்ம ஜூபிட்டர் டமால்னு வெடிச்சிடும். இந்த இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு உலகத்தில் கூட தெரியும். ஒரு ஷாக் வேவாக வந்து நம்மளோட சூரிய குடும்பம் முழுக்க பரவும். ஆனால் சூரியன் மாதிரிலாம் நம்மளால் அழகாக எரிய வைக்க முடியாது. டமால்னு ஒரு பெரிய இம்பேக்டை காமிக்கும். ஜூபிட்டர் கிரகம் வந்து தெரியாமல் அழிச்சிட்டியடா, தீக்குச்சி வச்சு எரிக்கிறேன்னு பேரில் கிரகத்தையே காலி பண்ணிட்டியடா. ஆனால் இந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. இப்போ இருக்க சயின்ஸ்லாம் வந்து நீ வாயிலே வட சொல்லலாம்டா, ஆக்சிஜனும் இல்லை வந்துட்ட, ஆற்றலும் இல்லை வந்துட்ட, நெருப்பு பற்ற வைக்க முடியாத ஒரு தீக்குச்சியை வச்சுக்கிட்டு நீ ஸ்பேஸில் தேய்ச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் முடியாது. இதுதான் வந்து நம்மளோட சயின்ஸ் சொல்லுது. கடைசியாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அப்படியே ஸ்பேஸில் மறந்துக்கிட்டே கையில் வந்து எரியாத ஒரு மேட்ச் ஸ்டிக்கை வந்து புகை விட்டுக்கிட்டு, புகை கூட விடாதுடா, ஏன்னா பற்ற வச்சா தானே அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த ஜூபிட்டரும் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். கிட்ட போனீங்கன்னா உங்களை பிடிச்சி உங்களை இழுத்து முடிச்சு விட்ரும். ஸோ எதுக்கு பற்ற வச்சுக்கிட்டலாம், அழகான ஜூபிட்டர் கிரகத்தை தூரத்துலேருந்தே பார்ப்போம். சொல்லப்போனால் ஜூபிட்டர் இருக்கிறதுனால நமக்கு நிறைய பயனுன்னு சொல்லலாம். நம்மளை ஆஸ்ட்ராய்ட்ஸ்லேருந்து காப்பாற்றுறது, நம்ம சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு, இந்த மாதிரி பிளானட்டரி டிஸ்க் நம்ம பூமி உருவாகிறதுக்கே வந்து, அதில் உயிர் உருவாகிறதுக்கே வந்து நிறைய ரீசன்ஸ் நம்மளோட வியாழன் கிரகம் தான். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பற்ற வச்சுக்கிடலாம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் தேவைப்படுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நடத்திக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவாகவே ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் ரிசர்ச்சோட உங்களுக்கு போடுறேன். அடுத்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பாய்.